ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிவா கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட்ஸ்அப்பில் நம்ம எப்படி ஹெச்டியாக ஸ்டேட்டஸ் வைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்ஷாட்டை யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் லைட் மோஷனை பற்றி பார்க்கலாம். தென் இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து அடோப் ப்ரீமியர் ப்ரோ அதில் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஆப்டிக்கல் ஃப்ளோ வச்சு எப்படி பண்ணுறதுங்கிற பார்க்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் வந்து இன்ஷாட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் யூஸ் பண்ணுற எல்லா ஆப்போட லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன், மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே கிராக்கடு தான். இதில் வீடியோ ஃபஸ்ட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே போய்ட்டு உங்களுக்கு தேவையான வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இங்கே வெளியிலேயே ட்ரிம் பண்ணுறனா பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் உள்ளே போய்ட்டு கூட பண்ணிக்கலாம். டிக் கொடுத்துக்கோங்க. கீழே ஒரு க்ரீன் கலர் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து வீடியோ ரொட்டேட் பண்ணணும். இல்லை நான் வந்து வெர்டிக்கலாக பண்ண போகிறேன், ஒரு ஃபேஸ் மெயின் ஃபேஸை வச்சு நான் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம், ரொட்டேட் பண்ண வேணாம். நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணிட்டு ப்ளே பண்ணி பார்த்துக்கிறேன் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத. தென் கேன்வாஸ் போய்ட்டு ஃபுல்லில் வச்சு கிளிக் பண்ணி அப்படின்னா 1:2ங்கிற ரேஷியோ இருக்கும். அதான் நம்ம மெயினாக யூஸ் பண்ண போகிறோம், மற்ற எதுவும் எந்த ரேஷியோ யூஸ் பண்ண போகிறதில்ல. தென் வீடியோ ஜூம் பண்ணி இந்த பிளாக் மார்க் இல்லாமல் நீங்கள் வந்து க்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஸ்டேட்டஸில் பிளாக் பார்ஸ்லாம் வராது சைட்ஸில். கொடுத்துட்டு நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இப்போதைக்கு ஒரு 10 செகண்ட் க்ராப் பண்ணி வச்சுக்கிறேன். ட்ரிம் பண்ண வந்து வெளியிலே ஆப்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம், இல்லை கட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்ப்ளிட். இந்த மூணில் என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ஒரு 10 செகண்ட் வீடியோ கிளிப்பை வச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், இதில் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படிங்கிறத. நான் இப்போ ஒரு 10 செகண்டுக்கு எடுத்துக்கிறேன். இங்கே டோட்டல் அப்படின்னு கொடுத்துருக்க இடத்துல அந்த வீடியோ நம்ம எவ்வளோ லென்த் வைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். தென் நான் ஃபில்ட்ரு உள்ளே போய்ட்டு ஃபில்ட்ரு வேணுன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எது விருப்பம் இருக்கோ. நான் ஒரிஜினல் வச்சுக்கிறேன். எஃபெக்ட்டும் அந்த மாதிரி தான். எஃபெக்ட் நீங்கள் சூஸ் பண்ணி நிறைய எஃபெக்ட் இருக்குதுல, சூஸ் பண்ணி நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத. தென் அட்ஜஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து இதில் தான் நம்ம மெயினாக பண்ணுறது எல்லாமே. கலர்ஸு எல்லாமே நீங்கள் வந்து இதில் பாப்பப் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ பார்க்க வந்து உங்களுக்கு வந்து நல்லா கிளியராக இருக்கும், இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுக்காக 480 உள்ள வீடியோவெல்லாம் இங்கே வந்து ஹெச்டியில் பண்ண முடியாது. 1080 உள்ளதை 1080லேயே மெயின்டைன் பண்ணலாம், அவ்வளோதான். இன்ஷாட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். வேறு அடோப் ப்ரீமியர் ப்ரோ அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸில் வேணால் கொஞ்சம் 720 வேணால் 1080 பிக்சலில் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் உங்களுக்கு வேணும்னா ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 0.1 or 2 இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் சவுண்டை மட்டும் மெர்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் உங்கள் வீடியோ. தென் வாட்டர் மார்க்கை ஃபிக்ஸ் பண்ண இந்த கேலரி மாதிரி ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்டிக்கர் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முக்கியமாக வாட்டர் மார்க் வந்து பிஎன்ஜியில் இருக்கணும். வாட்டர் மார்க் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரில அப்படின்னா எனக்கு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இது நம்ம ஃப்ரெண்டோட ஒரு வாட்டர் மார்க்கு. இப்போ நான் கிளிக் பண்ணி நம்ம சேனல் வாட்டர் மார்க் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சைஸை சின்ன பண்ணி நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு தேவையான பிளேஸில் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் அந்த வாட்டர் மார்க் எப்போயுமே. அந்த வாட்டர் மார்க் வந்து வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம், இல்லை இடையில மட்டும் பாப்பப் பண்ணி ஆகிற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் அதை பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டும் கொடுத்துக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம் அதில். தென் சேவ் வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் கொடுத்து 1080 பிக்சலில் ரெண்டர் பண்ணி எடுத்துக்கோங்க அவுட்டை. நான் இதில் எதையுமே வந்து நான் பாஸ் பண்ணல, எதுவும் பண்ணல. டேரெக்டாக அந்த 10 செகண்ட் உள்ள வீடியோவை தான் நான் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டாக வருதா இல்லைன்னு எனக்கு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வரலன்னா சொல்லுங்கள், நான் என்ன ஏது அப்படிங்கிறத நான் பார்த்து சொல்கிறேன். தென் இந்த ஸ்மார்ட் வீடியோ கம்ப்ரெஸர் அந்த ஆப்புக்குள்ளே போய்ட்டு செலக்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வச்சுருக்க எல்லா வீடியோவும் வரும். அதில் நீங்கள் அவுட் எடுத்த வீடியோவை கிளிக் பண்ணி
ப்ளே பண்ணி பார்த்து இங்கேயே ப்ளே பண்ணிக்கலாம், ட்ரிம் பண்ணிக்கலாம் ஆப்ஷன் இருக்குது. இந்த டைமென்ஷன்ஸில் போயிட்டு இங்கே ஒரு மார்க் என்னன்னு கேட்டிங்கன்னா 960. அதை யூஸ் பண்ணிங்கன்னா சில பேருக்கு வரும் வராது. அதனால் 720x1440 அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு கம்ப்ரஸிங் ஸ்பீட்லாம் மீடியமாக இருக்கட்டும். குவாலிட்டி ஒரு 38லேருந்து 45 வைக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. அலைட் மோஷனில் பண்ணோம் அப்படின்னா 38ல் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ரெண்டையும் ஃபாஸ்ட் பண்ணல, எல்லாம் எங்கள் கம்ப்ரஸிங் எல்லாமே இங்கே வீடியோ அப்படியே தான் இருக்குது. வீடியோ பிடிச்சிருக்க பிடிக்கல அதை பேஸ் பண்ணி தம்ஸ் டவுன்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்கு வரப்போகுது. வேறு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் போட ட்ரை பண்ணுறேன். இது ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், அதை பார்த்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். தேங்க்யூ கைஸ்.